எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு 35 வயது ஆகிறது. இதுவரைக்குமே இவருக்கு திருமணம் ஆகவில்லை. இவருக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்பதை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம். இவருக்கு இதுவரைக்குமே திருமணம் நடக்காமல் இருப்பதற்கான காரணத்தையும் பார்ப்போம். ஒருவருக்கு ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கணவனோ மனைவியோ வரக்கூடிய ஸ்தானம், 8ஆம் இடம் என்பது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் ஸ்தானம். லக்னம் என்பது பாவகிரகம். லக்னத்தை குறிப்பது லக்னத்தில் ஏதாவது பாவகிரகம் இருந்தால் 7ஆம் இடத்தை பார்க்கும். அதனால் கணவன் மனைவி வரக்கூடிய ஸ்தானம். அதனால் 1, 2, 7, 8 இந்த இடத்தில் அதிகமாக பாவகிரகங்களுடைய தொடர்பு. அந்த அதிபதி கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருந்தால் அவருக்கு திருமணம் நடப்பதே மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமாகும். அதேபோல் குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவகம், ராசிக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் புத்திர பாக்கியத்தை தர முடியாத அளவில் இருப்பார். அதனால் அவருக்கு திருமணம் தாமதமாக ஆகும். இல்லை, ஒரு சில ஜாதகங்களில் குடும்பஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் குடும்பமே அமையாமல் போகும். இவருடைய ஜாதகத்தில் அந்த எந்தெந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இவர் 8/2/1992ஆம் ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 1:18 பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், 4ஆம் பாதமாகும். இவருடைய லக்னம் ரிஷப லக்னம், 2இல் கேது, 4இல் குரு, 8இல் சூரியன் செவ்வாய் ராகு, 9இல் சூரியன் சனி அஸ்தங்கம், புதனும் அஸ்தங்கம், 11இல் சந்திரன். இவர் பிறக்கும்பொழுது சனி தசையில் 1 வருடம் 11 மாதம் 13 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு வந்தது புதன் தசை. புதன் ஒரு 17 ஆண்டு காலம். அதன் பிறகு கேது தசை ஒரு 7 ஆண்டு காலம். அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். 45 வயது 11 மாதம் 13 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சுக்கிர தசை தான் நடந்து கொண்டிருக்கும். தற்போது வயது 34 வயது 6 மாதம் 4 நாட்கள் ஆகிறது. 35வது வயது நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு நடப்பு தசை சுக்கிர தசையில் ராகு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. 21/3/2028 வரைக்கும் சுக்கிர தசையில் ராகு புத்தி. இவருக்கு இந்த சுக்கிர தசை ராகு புத்தி திருமணத்தை தருமா என்பதை பற்றி பார்ப்போம். இவர் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்தில் முழுமையான மறைவு. 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுக்கிரனுக்கு முழுமையான மறைவு ஸ்தானமாகும். லக்னாதிபதி போய் 8இல் மறைந்து கொண்டு அந்த பலவீனமாகிவிட்டார். முழுமையாக மறைவு ஸ்தானமாகிவிட்டார். அந்த இடத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு. இருந்தாலும் கூடவே ராகு அமர்ந்திருப்பது கடுமையான பாவத்துவ அமைப்பாகும். அதனால் சுக்கிரன் செவ்வாய் ராகு அது மூவரும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பது, லக்னாதிபதியாக 8இல் இருப்பது சரியில்லாத அமைப்பாகும். அடுத்தது 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய். அந்த செவ்வாயும் 8இல் மறைந்து ராகுவோடு சேர்ந்து கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். இந்த சுக்கிரன் செவ்வாய் இருவரும் மட்டும் சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, திருமணம் நடந்திருக்கும். இந்த ராகு என்ற கிரகம் அமர்ந்ததால் தான் மிகவும் தவறான ஒரு விஷயம். இதுவரைக்கும் திருமணம் ஆகவில்லை. அதேபோல் இந்த குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 9ஆம் இடத்தில் சூரியன் சனி இருவருமே கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கும்பொழுது அந்த புதனும் அஸ்தங்க தோஷத்தில் அமர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார். அப்பொழுது லக்னத்துக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி அஸ்தங்கமாகி சூரியன் சனியால் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பது குடும்பம் அமையாத சூழ்நிலையாகும். அதேபோல் 8ஆம் இடம், லக்னத்திற்கு 8ஆம் இடம் செவ்வாய் ராகு சுக்கிரன் இருவர். இந்த செவ்வாய் ராகு அமர்ந்திருப்பது தவறு. சுக்கிரன் கலத்திரக்காரகனாகிய சுக்கிரனும் லக்னாதிபதியும் அவரேதான். 7ஆம் அதிபதி செவ்வாயும் அவரேதான். அப்போது கலத்திரக்காரகன் சுக்கிரன் அனைவரையுமே ராகு பீடித்திருக்கிறார். அது தவறான ஒரு விஷயமாகும். இந்த குரு 4ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது, அதாவது குரு பொருளாதாரத்தை மட்டும் தரக்கூடிய அமைப்பில் தான் இவர் இருப்பாரே தவிர குடும்ப விஷயத்தை தர முடியாத அளவிற்கு இந்த குருவினுடைய பார்வை இருக்கும். குரு இந்த லக்னத்திற்கு அட்டமாதிபதியாக தான் இவர் செயல்படுவார். அதனால் குருவினுடைய பார்வை இங்கு தவறான ஒரு விஷயமாகும். காசு பணத்தை கொடுக்கும்.
குடும்ப வாழ்க்கையை புதன் அஸ்தங்கமாகி இருப்பதால், குடும்பஸ்தானத்தின் அதிபதி புதன் அஸ்தங்கமாகி இருப்பதால் குடும்பத்தை அவரால் தர முடியாது. இந்த குருவினுடைய பார்வை செயல்படாது. அதேபோல் 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவரும் 8இல் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதி குரு, அவரும் அந்த இடத்தை பார்க்கிறார். அப்பொழுது 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறார். கலத்திரக்காரகன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். 6, 8 தொடர்பு வந்துவிட்டது. இவருக்கு சுக்கிர தசை, 8இல் மறைந்த சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கிறது. கடுமையான பாவத்துவ அமைப்பாகும். அதேபோல் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய கிரகம் புதன், அவரும் சூரியன் சனியோடு சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் புதனும் அஸ்தங்க தோஷத்தில் அமர்ந்திருக்கிறார். புத்திரபாக்கிய ஸ்தானமும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குரு மட்டும்தான் நல்ல அமைப்பில் இருக்கிறார். அதேபோல் 3ஆம் பாவகம் தைரியம் வீரியத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்தை சூரியன் சனி சேர்ந்து கடுமையான பாவத்துவ அமைப்பில் 3ஆம் இடம் தைரியம் வீரியத்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிபதியான சந்திரனும் சூரியன் சனியால் சேர்ந்து சனியினுடைய 3ஆம் பார்வை சந்திரனுக்கு விழுகிறது. அப்போது தைரியம் வீரியம் என்ற அமைப்பு மிகவும் குறைவாக உள்ளது. இதுபோல் லக்னத்திற்கு 2, 7, 8 காரகிரகமாகிய 7ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்களெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பதால் தான் இவருக்கு 35 வயது வரைக்கும் இதுவரை திருமணம் ஆகவில்லை. சுக்கிர தசை ராகு புத்தி திருமணத்தை தருமானால் 6, 8 அதிபதி தொடர்பை பெற்ற இந்த ராகு புத்தி சுக்கிரன் செவ்வாயை தொடர்பு கொண்டிருந்தாலும் 8ஆம் அதிபதியினுடைய தொடர்பில் இருப்பதால் குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டு புத்திரபாக்கியஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் சுக்கிர தசை ராகு புத்தியில் திருமணம் நடப்பதே கடினமான ஒரு விஷயமாதான். அதேபோல் ராசிக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், அவரும் 8இல் தான் மறைந்திருக்கிறார். ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவகமும் சூரியன் சனியால் பார்க்கப்பட்டு ராசிக்கு 5ஆம் அதிபதி சந்திரன், அவரும் சூரியன் சனி இருவரால் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது குழந்தை பாக்கிய அமைப்பு இவருக்கு கடுமையாக பாவத்துவ அமைப்பில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இவருக்கு இதுவரைக்கும் 35 வயது வரைக்கும் திருமணம் நடக்காமலே இருக்கிறது. திருமணம் இவருக்கு குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருப்பதால் திருமணம் நடப்பது என்பது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயமாகும். இவருக்கு கடவுள்தான் நல்ல அமைப்பை தர வேண்டும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.